அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி 5 மினிட்ஸில் செய்கிற மாதிரி கிறிஸ்பி மசாலா கார்ன் செய்ய போகிறோம். சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா திருப்பி திருப்பி செஞ்சு கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு செய்கிறதுக்கு 4 ஃப்ரெஷ்ஷான கார்ன் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நல்லா உருத்தி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். அதனால் இந்த கார்ன் எல்லாம் நான் ஸ்டீமரில் வச்சுருக்கேன். இது உள்ளக்க வச்சு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இந்த கார்ன் எல்லாம் நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு நல்ல ஃப்ரெஷ் கார்ன் எடுத்துக்கோங்க. நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு 1/2 கிலோ ஃப்ரெஷ் கார்ன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உருத்தி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கார்ன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கார்ன் வெந்தப்புறமா நம்ம அப்படியே மசாலா போடக்கூடாது. அப்படி மசாலா போட்டால் சரியாக அதில் மசாலா நம்மளுக்கு பிடிக்காது, ஒட்டாமல் இருக்கும். இப்போ என்ன பண்ணலான்னா இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த கார்ன் உள்ள தண்ணியெல்லாம் நம்ம நல்லா டிஷ்யூவோ டவலோ வச்சு நல்லா நம்ம ஒத்தி எடுத்துடலாம். தண்ணி இல்லாமல் அந்த மாதிரி ஒத்தி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ட்ரை பண்ணி எடுத்துட்டோம். இதுக்கு தேவையான மசாலா நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுட்ரு எடுத்துக்கோங்க. சில்லி பவுட்ரு கூட 1 டீஸ்பூன் ஜீரக பவுட்ரு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்க்குறேன். இப்போ இது கூட சாட் மசாலா 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். நீங்கள் சாட் மசாலா சேர்த்துக்குங்க. அப்போ தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எல்லாம் மசாலா சேர்த்துட்டோம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு நான் ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தாப்பில் நான் கார்ன் எடுத்திருக்கேன். கார்னுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு நான் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துப்புறமா அந்த கார்னில் எல்லா இடம் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அதில் நல்ல உப்பு பிடிக்கும். இப்போ இதுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நான் 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். எப்போ கார்ன் பொரிக்க போகிறீங்களோ அந்த டைமில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. நம்ம அதுக்கு முன்னாடி போட்டு வச்சோம்னா கட்டி கட்டி ஆயிரும். பொரிக்கும் போது ஒரே மாதிரி உருந்தாப்பில் வராது. இப்போ எல்லாம் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம உடனே பொரிக்க போகிறோம். அதனால தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம உடனே பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ நல்லா ஒரு கடாய் வச்சு நல்ல ஹை ஹீட்டில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ 3-4 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. மொத்தமாக ஒன்றா போடாதீங்க. நம்ம ஒன்றா போட்டோம்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்த்துட்டு ஒழுங்காக வேகாது, பொரிய ஆரம்பிக்காது. இப்போ நம்ம போட்ட உடனே நம்ம கரண்டியை வச்சு ஒன்று ஒன்றா தனித்தனியாக ஆக்கி விட்டுருங்க. அப்போ சூப்பராக நம்மளுக்கு பொரிய ஆரம்பிச்சிரும். உருந்தாப்புலேயும் இருக்கும். எடுத்த அப்புறமா லைட்டாக சூடு ஆறின அப்புறமா கை வச்சு கொஞ்சம் உருத்தி விட்டுருங்க. உருத்தி விட்டு இப்போ நம்ம எடுக்கும் போதே கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உருத்தி விட்டால் கரெக்டாக நம்மளுக்கு வந்துடும். நீங்கள் அந்த மாதிரி உருத்தி விட்டுக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்க கார்னை 2 ரவுண்டு நம்ம போட்டு தனித்தனியாக பொரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. கார்ன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது ரொம்பவே நல்லாயிருக்கும். கிட்ஸ்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ப்ரௌன் கலர் லைட் ப்ரௌன் வரும்போது நம்ம எடுத்துடணும். இதுக்கு மேலே நம்ம பொரிய விட வேண்டாம். இப்போ நம்ம எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. நீங்கள் எப்போவுமே இது பொரிக்க முன்னாடி மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் பொரிச்ச உடனே மசாலா இதில் சுட சுட போடணும். அப்போ ரொம்ப அந்த மசாலாலாம் இதில் ஒட்டும். இப்போ 3வது ரவுண்டு கொஞ்சம் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இதுக்கு மசாலா போட்டு நம்ம ஷேக் பண்ண போகிறோம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி பவுல் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய பவுலாகவே எடுத்திருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு மசாலா போட்டு நல்லா குளிக்க விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குது. இப்போ நம்ம சுட சுட இருக்கும் போதே மசாலா போட ஆரம்பிச்சிடலாம்.
இதுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு நான் வந்து அரை பழம் லெமன் எடுத்திருக்கேன். இதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்தோன்னே எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா ஷேக் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலாவை இதில் போட்டு நல்லா ஷேக் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த கார்னில் எல்லா இடத்துலையும் சேர்கிற மாதிரி இந்த மசாலாவை நல்லா ஷேக் பண்ணி விட்டுருங்க. இப்போ சூப்பரான கார்ன் மசாலா நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. ரொம்ப பிடிக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் புது புது வீடியோ போடும்போது உங்களுக்கு அலர்ட் வரும். இதுக்கு நான் கொஞ்சம் மல்லியிலை எடுத்திருக்கேன். மல்லியிலை கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் லைட்டாக மேலே கார்னிஷ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.